guys, இன்னைக்கு மார்க்கும் யாரை பத்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேஸ், ஆல்கலி அண்ட் ஆக்சைட்ஸ் இதை பத்தி நம்ம டீடைலிங்கா பார்த்துடலாம். ஸோ இங்க லிஸ்ட் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல யாரெல்லாம் பேஸ் கேட்டகிரி, ஆல்கலி அண்ட் தென் ஆக்சைட்ஸ் கேட்டகிரியில வருவாங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ பேஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, ஃபெரிக் ஹைட்ராக்சைடு, காப்பர் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு. அண்ட் ஆல்கலி கால்சியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஸோ பேஸுக்கும் ஆல்கலிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரியணும், கரெக்டா? வாட் இஸ் ஆல்கலி? ஸோ த பேசஸ் விச் இஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர். ஓகே, அவங்க எல்லாம் மட்டும்தான் நம்ம ஆல்கலின்னு சொல்ல முடியும். அப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு வாட்டர்ல டிசால்வ் ஆகுது, அதனால ஆல்கலி. பட் இதுவே கால்சியம் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆகாது. ஓகே, அதனால தான் அது பேஸ். ஓகே, அடுத்து யாரு? தேர்ட் கேட்டகிரி which is oxide, example zinc oxide. See, இதுவுமே ஒரு மெட்டாலிக் ஆக்சைடு தான். ஆனா இதுக்கு கம்ப்ளீட்டா பேசிக் நேச்சர் மட்டும் இல்லாம they are amphoteric nature. அது என்ன amphoteric nature? அதுக்கு acidic கேரக்டரும் இருக்கும், பேசிக் கேரக்டரும் இருக்கும். அதுதான் amphoteric oxide. இதுல zinc oxide மட்டும் இல்லாம இன்னொரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா Al2O3. நீங்க ஹையர் கிளாஸஸ் போகும்போது கண்டிப்பா இந்த ரெண்டு எக்ஸாம்பிள படிப்பீங்க, ஜிங்க் ஆக்சைடு அண்ட் Al2O3. இது ரெண்டுமே amphoteric nature which has both acidic and then basic nature. ஓகே, அப்ப பேஸ்ல வாட்டர்ல டிசால்வ் ஆகல, ஆல்கலி வாட்டர்ல டிசால்வ் ஆகுற பேசஸ் அண்ட் ஆக்சைடு இங்க amphoteric nature. ஸோ இதுதான் இன்னைக்கு மார்க் ரூம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மார்க் ரூம்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.